ஃபர்ஸ்ட் என்னோட சேனலுக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. டிஎன்பிஎஸ்சி இந்தியன் பாலிட்டி சிலபஸில் ரைட் டு இன்ஃபர்மேஷன், அதாவது தகவல் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது இல்லைங்களா. அந்த டாப்பிக்லேருந்து டெலகிராம் குரூப்பில் குவிஸ் கண்டக்ட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ அதில் கேட்கப்பட்ட 20 கொஷின்ஸ்னோட ஆன்சர்ஸ் பார்த்துட்டு வேறு என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இந்த டாப்பிக்கில் இருக்குது அண்ட் டிஎன்பிஎஸ்சிலேருந்து எப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி டெலகிராம் குரூப்பில் ஆட் ஆகாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குங்க. ஸோ இது போன்ற எல்லா டாபிக்ஸ்க்குமே டிஎன்பிஎஸ்சிக்காகவே ஸ்டே ஃபோக்கஸ்டு விஷன் 2020 அப்படின்ட்டு ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணி டெய்லி குவிஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ அதில் நீங்கள் ஆட் ஆனீங்க அப்படின்னா நீங்களும் ஃப்ரீயாக வந்து குவிஸ் அட்டன் பண்ணலாம். அண்ட் யூடியூப் சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. கொஷின்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த குவிஸனோட லீடர் போர்ட். ஸோ டாப் மார்க்ஸ் யாரெல்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜசேகர் 18 கொஷின்ஸ் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்காங்க, சிவகுமார் 18 கொஷின்ஸ் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்காங்க அண்ட் செல்வபாபு 16 கொஷின்ஸ் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்பவும் சொல்கிறது தாங்க, இவங்க மட்டும் வின்னர்ஸ் கிடையாது. டெய்லி கொடுக்குற டாப்பிக்கை யாரெல்லாம் கரெக்டாக படிச்சுட்டு வராங்களோ அவங்க எல்லாருமே வின்னர்ஸ் தான். ஸோ படிப்படியாக அவங்களை இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே வாங்க, எல்லாருமே ஒன் டே விஷன் 2020 அச்சீவ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், இன்கரெக்ட் ஒன் அபவுட் ஆர்டிஐ ஆக்ட், தகவல் அறியும் உரிமை சட்டம் பற்றி தவறானவை எது அப்படின்ட்டு கேட்டிருந்தேன் இல்லைங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாருங்கள், ஆர்டிகிள் 19(1) ஸ்பெசிஃபைஸ் ஆர்டிஐ இஸ் பார்ட் ஆஃப் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது சட்டப்பிரிவு 19(1) தகவல் அறியும் உரிமையை அடிப்படை உரிமையின் பகுதியாக குறிப்பிடுகிறது அப்படின்னு கொடுத்துருக்கேன் இல்லைங்களா. ஸோ இது எந்த ஆர்டிக்கிள் அப்படின்ட்டு கண்டிப்பாக கேட்பாங்க. ஆர்டிகிள் 19(1) தான் ஆர்டிஐ வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னோட ஒரு பார்ட் அப்படின்ட்டு குறிப்பிடுறாங்க ஓகேங்களா. ஸோ இந்த ஆர்டிக்கிளை பார்த்துக்கோங்க. தென் இது வந்து இந்த ஆர்டிஐ பற்றி கான்ஸ்டிடியூஷனோட எந்த பார்ட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டிடியூஷனோட பார்ட் 2ல் வந்து ஆர்டிஐ பற்றி சொல்லியிருப்பாங்க. தென் ஆர்டிக்கிள் வந்து, அதாவது இந்த ஆர்டிக்கிள் 19ல் ஆர்டிஐ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜநாராயண் அப்படின்றவர் தான் சொல்லியிருப்பார் ஓகேங்களா. ஸோ இது வந்து என்னென்னா, சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் நடந்திருக்கும் ராஜநாராயணுக்கும் உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட்டுக்கும் சரிங்களா. ஸோ இது எந்த இயர்லன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் இம்பார்ட்டன்ட்ங்க, இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. 1976 சரிங்களா. ஸோ இப்போ என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1976 கேஸில் பீப்புள் வந்து ஒரு விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி அதை பற்றி பேசக்கூடாது, அவங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் பேசணும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் ஒவ்வொரு பீப்புளுக்குமே கவர்மெண்ட்டில் என்ன ஃபங்க்ஷனிங் நடக்குது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கான உரிமைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஆர்டிகிள் 19 ஓகேங்களா. ஸோ அந்த கேஸ் பற்றி கேட்டாலும் ராஜநாராயணன் விசஸ் உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட் ஓகேங்களா. எந்த இயரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1976 சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. செகண்ட் கொஸ்டின், விச் ஒன் இஸ் நாட் த அப்ஜெக்டிவ் ஆஃப் ஆர்டிஐ ஆக்ட், தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் குறிக்கோளாக இல்லாதது எது. ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டிஐ ஆக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிட்டிசனுமே வந்து கவர்மெண்ட்டில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபண்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ ரோடு போடுறதுக்கு அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வந்து கவர்மெண்ட் வந்து கரெக்டாக வந்து யூஸ் பண்ணாங்களா அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான உரிமைகள் இருக்குது சரிங்களா. ஸோ அதெல்லாமே எதன்படி நமக்கு கிடைக்குதுன்னா இந்த ஆர்டிஐ ஆக்ட் மூலமாக நமக்கு கிடைக்குது. இல்லை வந்து அந்த ப்ராஜெக்ட் பற்றின டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது நமக்கு வேணும் அப்படின்னா வாங்கலாம். ஸோ கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் பண்ணக்கூடிய ஒர்க்கு என்னவா இருந்தாலும் சரி, அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம கலெக்ட் பண்ணக்கூடிய உரிமைகள் இருக்குது. ஸோ அதை தரக்கூடியது தான் இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறது சரிங்களா. ஸோ இதற்கு அப்படின்னு சொல்லிட்டு சில அப்ஜெக்டிவ்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் வந்து எம்பவர்மெண்ட் ஆஃப் சிட்டிசன், அதாவது குடிமகனுக்கு அதிகாரம் அளித்தல். ஸோ இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கான அதிகாரம் அளித்தல் இருக்குது. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ப்ரொமோஷன் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி அப்படின்ட்டு சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ என்னென்னா, கவர்மெண்ட் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸில் டிரான்ஸ்பரன்சி, அதாவது வெளிப்படைத்தன்மை இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க செலவு பண்ணக்கூடியது எல்லாமே அக்கௌண்டபிளாக இருக்கணும், ஒவ்வொன்றுமே கணக்கு வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த ஆர்டிஐ. ஸோ அப்போ அதுவும் ஒரு அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் தேர்டு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன், ஊழலை தடுப்பது. ஸோ ஊழலை தடுக்கிறதும் இது ஒரு வழி கொடுக்கும் இல்லைங்களா. ஸோ ஒவ்வொரு அமௌண்ட்டுமே எப்படி செலவிடுறாங்க அப்படின்றது வந்து பீப்புள்ஸ்க்கு தெரியக்கூடியதுன்னா ஊழல் கண்டிப்பாக குறையும் இல்லைங்களா. தென் நெக்ஸ்ட்டு மேக் டெமோக்ரஸி ஒர்க் ஃபார் பீப்புள், மக்களுக்காக ஜனநாயகம் வேலையை செய்தல். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ஒரு வெளிப்படைத்தன்மை இருந்தால் எல்லாமே மக்களுக்கான ஜனநாயகம் வேலை செய்யும் இல்லைங்களா. ஸோ அப்போ இந்த எல்லாமே தான் ஆர்டிஐ ஆக்டினோட அப்ஜெக்டிவ்ஸ் சரிங்களா. கண்ட்ரோல் ஆஃப் எக்கனாமிக் கிரைசிஸ் கிடையாது, பொருளாதார நெருக்கடியை கட்டுப்படுத்துதல்லாம் இதனோட அப்ஜெக்டிவ் கிடையாது. டிரான்ஸ்பரன்சி, அப்புறம் சிட்டிசன் எம்பவர்மெண்ட், ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன், டெமோக்ராட்டிக் ஓகேங்களா. ஸோ இதுதான் ஆர்டிஐ ஆக்டினோட அப்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா.
தேர்ட் கொஷின் ஆர்டிஐ போர்ட்டல் இஸ் கிரியேட்டட் பை. ஸோ இந்த ஆர்டிஐ பார்த்துக்கிறதுக்காகவே ஒரு டிஜிட்டல் போர்ட்டல் வந்து கிரியேட் பண்ணாங்க ரைட் டு இன்ஃபர்மேஷனுக்காக. ஸோ அந்த போர்ட்டலை கிரியேட் பண்ண மினிஸ்ட்ரி எது அப்படின்ட்டு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது எந்த மினிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் பர்சனல் பப்ளிக் கிரீவன்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இந்த பென்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மினிஸ்ட்ரி தான் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் ஆஃப் பர்சனல் பப்ளிக் கிரீவன்ஸ் அண்ட் பென்ஷன்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இவங்க தான் வந்து இந்த ஆர்டிஐக்கான ப்ராசஸை ஃபெசிலிட்டேட் பண்ணி தராங்க. இப்போ கரண்ட்டாக இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் யார் அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்டாட்டிக் ஜிகேவும் கூடவே படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் பப்ளிக் கிரீவன்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிதேந்தர் சிங் தான் இப்போ கரண்ட்டாக இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஆகஸ்ட் 2020க்கான அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன். சரிங்களா. இன் ஃபியூச்சரில் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா கரண்ட்டாக யார் இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை செக் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ். ஸோ இது வந்து இப்போ யார் இருக்காங்க அப்படின்றதையும் பார்க்கலாங்களா. ஸோ கன்சியூமர் அஃபேர்ஸ்க்கான மினிஸ்டர் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ராம்விலாஸ் பஸ்வான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ராம்விலாஸ் பஸ்வான் அப்படின்றது. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா கன்சியூமர் அஃபேர்ஸ்க்கு மட்டும் இல்லை ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் சேர்த்து தான். ஓகேங்களா. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராம்விலாஸ் பஸ்வான் அப்படின்றவங்க. தென் நெக்ஸ்ட் மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ் இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் இல்லைங்களா, நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் இருக்காங்க. அதே போல் மினிஸ்டர் ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸும் பார்த்தீங்கன்னா இவங்க தான் பார்த்துக்கிறாங்க, நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான். சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. ஃபோர்த்து கொஸ்டின் விச் ஒன் இஸ் நாட் த ப்ரொசீஜர் டு அப்ளை ஆர்டிஐ. ஸோ ஆர்டிஐயில் நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதற்குன்னு தனி ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம எழுத்துப்பூர்வமாகவோ இல்லை எலக்ட்ரானிக் பொருட்கள் மூலமாகவோ அதாவது இமெயில் மூலமாகவோ நம்ம வந்து ரெக்வஸ்ட் கொடுக்கணும். ஸோ எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கிட்டேருந்து ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை சீக் பண்ணுறதுக்காக. சரிங்களா. இல்லைனா கவர்மெண்ட் கிட்டே ஏதாவது கொஷின்ஸ் கேட்கறதுக்காக நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இல்லை கவர்மெண்ட் கிட்ட ஏதாவது காப்பீஸ் வேணும். ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கான காப்பீஸ் வந்து அந்த டாக்குமெண்ட் வந்து நமக்கு வேணும் அப்படின்னா ரெக்வஸ்ட் பண்ணலாம். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ட் கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ். ஸோ அப்படி வந்து ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம செக் பண்ணலாம், அதற்கான உரிமைகளும் இருக்குது. இல்லை கவர்மெண்ட்டோட ஒர்க் எதையாவது நம்ம இன்ஸ்பெக்டும் பண்ணலாம். சரிங்களா. டாக்குமெண்ட்ஸ் மட்டும் இல்லை அவங்க ஒர்க்கை கரெக்டாக பண்ணுறாங்களா கவர்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்றத செக் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜரும் இந்த ஆர்டிஐயில் இருக்குது. சரிங்களா. அப்போது இந்த 150 rupees வந்து ஆர்டிஐ வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு கொடுக்கணும் அப்படின்றது கிடையாது. சரிங்களா. ஸோ எவ்வளோ ருபீஸ்னு பார்த்தீங்கன்னா 10 rupees தாங்க. ஓகேவா. 10 rupees தான் நம்ம ஆர்டிஐ வந்து அப்ளை பண்ணுறதுக்கு செலவாகும். அதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஃபிக்ஸ்டாக சொல்லியிருக்க மாட்டாங்க. சில புக்ஸில் மட்டும் 10 rupees அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. ஃபிஃப்த் கொஷின் சூஸ் தி கரெக்ட் ஒன். ஆப்ஷன் ஏ ஆர்டிஐ ஆக்ட். ஸோ ஆர்டிஐ ஆக்ட் எந்த இயரில் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2002 கிடையாதுங்க, 2005. ஓகேவா. ஸோ இது எதை ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி ஃப்ரீடம் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அப்படின்ட்டு ஒன்று இருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ இந்த ஆக்டை ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆர்டிஐ ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அப்போது இந்த ஃப்ரீடம் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் எந்த இயரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2002. ஓகேங்களா. ஸோ அப்போ இது ரெண்டுத்துக்குமே வந்து என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஐ ஆக்டில் இன்னும் சில புதுசாக சில இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பப்ளிக் அத்தாரிட்டியுமே தான் பண்ணுற ஒர்க்கை கம்ப்யூட்டரைஸ் பண்ணி வச்சுருக்கணும். ஏன்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஆர்டிஐ ஃபைல் பண்ணிட்டாங்க அப்படின்னா 30 நாட்களில் அந்த கவர்மெண்ட் அத்தாரிட்டி வந்து ரிப்ளை பண்ணணும் இல்லைங்களா. ஸோ அவங்க ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்னா அந்த 30 நாளுக்குள்ளே அவங்க அதற்கு பதில் அளிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க எல்லாத்தையுமே வந்து கம்ப்யூட்டரைஸ்ட் அதாவது சிஸ்டமில் வந்து லோட் பண்ணி வச்சுருக்கணும். அப்போ தான் அனுப்ப முடியும் இல்லைங்களா. ஏன்னா இப்போ எதுவுமே பண்ணல அப்படின்னா அந்த 30 நாளுக்குள்ளே அதை கவர் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாமே வந்து குறைக்கணும் அப்படின்றதுக்காக ஆர்டிஐ ஆக்டில் இந்த விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. எல்லா பப்ளிக் அத்தாரிட்டியுமே அவங்க செய்கிற ஒர்க்கை கம்ப்யூட்டரைஸ் பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்றது. ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட்டு இந்த ஆர்டிஐ ஆக்ட் எப்போ வந்து நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th அக்டோபர் 2005ங்க. ஓகேவா. 12th அக்டோபர் 2005 தான் நடைமுறைக்கு வந்தது. அப்போது பார்லிமெண்ட்டில் எப்போ பாஸ் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15th ஜூன் 2005. சரிங்களா. ஸோ இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். ஆர்டிஐ பொறுத்தவரை இந்த 2 கொஷின்ஸ் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. எப்போ வந்து பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணாங்க அப்படின்னா 15th ஜூன் 2005. எப்போ வந்து நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th அக்டோபர் 2005. சரிங்களா. ஸோ இதை பற்றி டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு பார்ப்போமா. இன்னும் நம்மளுடைய ஸ்டே ஃபோக்கஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா விஏஓ எக்ஸாம் 2016 கேட்டிருக்காங்க. அசர்ஷன் ரீசன் மாதிரி அசர்ஷன் பாருங்கள். த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் வாஸ் பாஸ்டு பை பார்லிமெண்ட் ஆன் 12th அக்டோபர் 2005. Reason, Parliament passes the act to enable all the citizens
ஃபண்டமெண்டல் ரைட் டு ஆக்சஸ் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் பப்ளிக் பாடிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்லிமெண்ட் வந்து இந்த ஆக்டை எதுக்காக எனேபிள் பண்ணாங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸாகவே இதை வந்து கொண்டு வரணும். எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே நம்ம பப்ளிக் பாடிஸ் கிட்ட இருந்து ஆக்சஸ் பண்ணணும்னாலும் அதற்கான உரிமைகள் இருக்குது அப்படின்றது ஒரு விஷயந்தான். ஆனால் அதனால தான் இந்த டேட்டில், அதாவது 12th October 2005 வந்து ஆர்டிஐ ஆக்ட் பாஸ் பண்ணப்பட்டது அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா. ஸோ அப்போ இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் இந்த ஆர்டிஐ ஆக்ட் பாஸ் பண்ணப்பட்ட டேட்டு 12th October 2005 தான் இல்லைங்களா. ஸோ அதை இப்போ எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே கரெக்டு. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலி தான் ட்ரூ. ஆறுன்றது ரீசன் கிடையாது ஏக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இல்லைங்களா. ஸோ அப்போ இதற்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா போத் ஏ அண்ட் ஆர் ஆர் இண்டிவிஜுவலி ட்ரூ, அதாவது தனிப்பட்ட முறையில் இந்த ரெண்டுமே சரியான விடை தான். ஆனால் ஆறுன்றது ஏக்கு ரீசன் கிடையாது அப்படின்றத இந்த ஆப்ஷன் தான் குறிக்குது இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி டைப்லையும் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் கொஷின்ஸ் கேட்கலாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க எப்படியெல்லாம் கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்றத. 6th question, information disclosure in India is restricted by. ஸோ தகவல் வந்து துறப்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடிய ரூல் எது அப்படின்றத கேட்டிருந்தேன் இல்லைங்களா. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் சீக்ரெட் ஆக்ட் அப்படின்ட்டு ஒன்று இருக்குங்க. ஸோ அது எந்த இயரில் லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1923. இந்த அஃபிஷியல் சீக்ரெட் ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டிஸ்க்ளோசரை வந்து இந்தியாவில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது ஓகேங்களா. ஸோ அதாவது எந்த தகவலும் வந்து வெளிப்படையாக இருக்கக்கூடாது. ஸோ தகவல் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடிய விஷயமா இருந்தது ஓகேவா. ஸோ இதெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக தான் ஆர்டிஐ கொண்டு வந்தாங்க சரிங்களா. ஸோ அந்த ஆர்டிஐ ஆக்டுக்கான இயர் பார்த்தீங்கன்னா 2005 அப்படின்னு இதில் கொடுத்துருக்கு இல்லைங்களா. ஸோ அப்போ இதுவும் கரெக்டு தான். அதாவது ஆர்டிஐ ஆக்டுக்கான இயர் 2005 தான். பட் இந்த கொஷினில் கேட்டிருக்கிறது இன்ஃபர்மேஷன் டிஸ்க்ளோசரை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடியது ஓகேவா. ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடியது அஃபிஷியல் சீக்ரெட் ஆக்ட் அப்படின்றது சரிங்களா. இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அப்படின்ட்டுலாம் ஒன்று கிடையாதுங்க. அது எல்லாமே டம்மி ஆப்ஷன்ஸ். நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. 7th question, correct about RTA Act covers which authority. அதாவது RTA Act வந்து எந்தெந்த அத்தாரிட்டி எல்லாம் கவர் பண்ணுது அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருந்தேன் இல்லைங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஒன்லி, எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி ஒன்லி, லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி ஒன்லி அப்படின்ற மாதிரி மூணுத்தையும் சேர்த்து மிக்சடாக கேட்டிருந்தேன் இல்லைங்களா. ஸோ கிடையாதுங்க. RTA Act பார்த்தீங்கன்னா மூணுத்தையுமே கவர் பண்ணும். போத் லெஜிஸ்லேட்டிவ், ஜுடிஷியரி, எக்ஸிக்யூட்டிவ் ஓகேங்களா. ஸோ இந்த மூணுத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய உரிமை பார்த்தீங்கன்னா RTA ஆக்ட் கொடுத்துருக்கு சரிங்களா. ஸோ அப்போது கான்ஸ்டிடியூஷனில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கவர்மெண்ட் ஒர்க்காக இருந்தாலும் ஆர்டிஐ வந்து அதை கவர் பண்ணும் ஓகேங்களா. அப்போது இதற்கான ஆன்சர் வந்து ஆல் ஆர் இன்கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 8th question, RTA Act does not cover which state or union territory. ஸோ இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் இருக்கக்கூடிய அதற்கு கீழே வரக்கூடிய அனைத்து ஸ்டேட்ஸையுமே பார்த்தீங்கன்னா RTA ஆக்ட் வந்து கவர் பண்ணும். ஆனால் ஜம்மு அண்ட் காஷ்மீரை மட்டும் RTA ஆக்ட் வந்து கவர் பண்ணாது சரிங்களா. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட். ஜம்மு அண்ட் காஷ்மீர் வச்சு கண்டிப்பாக ஒரு கொஷின் டிஎன்பிஎஸ்சிலேருந்து கேட்குறாங்க எந்த எக்ஸாமாக இருந்தாலும் பார்த்துக்கோங்க. Then 9th question, choose the incorrect about RTA Act. Option A, RTA governed by இண்டிபெண்டன்ட் பாடிஸ். அதாவது இப்போ ஆர்டிஐ இருக்கு இல்லைங்களா. ஸோ ரைட் டு இன்ஃபர்மேஷன் இது எல்லாருமே யார் வந்து கவர்ன் பண்ணுறாங்க, ஸோ இதை வந்து யார் வந்து வழி நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் பாடிஸ் அப்படின்ட்டு இந்த இடத்துல குறிச்சிருக்கேன் ஓகேங்களா. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது, ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது சரிங்களா. ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த ஆர்டிஐயை வந்து கவர்ன் பண்ணுறாங்க சரிங்களா. தென் இந்த ஆர்டிஐ எதெல்லாம் கவர்ஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனி இன்ஸ்டிடியூட் கான்ஸ்டிடியூட்டட் பை ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர். ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர் மட்டும் இல்லைங்க, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் படி இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்டோ இல்லை ஸ்டேட் லெஜிஸ்லேட்டரோ அவங்க வந்து உருவாக்கப்பட்ட இன்ஸ்டிடியூட்டோ இல்லை ஏதோ ஒரு பாடியோ, ஸோ அவங்க நடத்தக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஐ கவர் பண்ணுது சரிங்களா. அதே போல் என்ஜிஓ நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இருக்காங்க இல்லையா. ஸோ இவங்களுக்கு ஃபண்டு இல்லை ஃபினான்ஸ் வந்து கவர்மெண்ட் மூலமாக பாதியோ கொஞ்சமாகவோ கொடுக்கப்பட்டிருந்தா கண்டிப்பாக அவங்களையும் பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிஐ ஆக்ட் மூலமாக கவர் பண்ணலாம். அதாவது கொடுக்கப்பட்ட அந்த ஃபண்டை வந்து அவங்க எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்ற உரிமை எழுப்புறதுக்கான அந்த கொஷின் கேட்கறதுக்கான உரிமை இதில் கொடுக்குறாங்க ஓகேவா. ஸோ அப்போது இதில் வந்து எல்லாமே கவர் ஆகிடுது இல்லைங்களா கிட்டத்தட்ட ஆர்டிஐ ஆக்டில். ஸோ ப்ரைவேட் பாடிஸ் மட்டும் கவர் ஆகலை அப்படின்ற மாதிரி இப்போ வரைக்கும் பார்த்துருக்கோம் இல்லைங்களா. ஆனால் ப்ரைவேட் பாடிஸும் கவர் ஆகும். ஸோ அது எப்படி அப்படின்றத நம்ம அடுத்த கொஸ்டின்ல பார்ப்போங்க. 10th question, by whose recommendation RTA Act applicable to private bodies. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரைவேட்டுக்கு இது வரைக்கும் வந்து பெர்மிஷன் இல்லை RTA கவர் பண்ணுறதுக்கானது. ஸோ இது எப்படி வந்து அறிமுகம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ப்ஜித் ராய் அப்படின்றவங்களும் டெல்லி கவர்மெண்ட், அதாவது எஸ்பெஷலி டெல்லி எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன் இருக்குது ஓகேங்களா. ஸோ இவங்க ரெண்டு பேர்னோட ரெக்கமெண்டேஷன் மூலமாக தான் ப்ரைவேட் பாடிஸை உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க சரிங்களா. ஸோ இது என்ன வந்து பார்த்தீங்கன்னா என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2004
2014க்கு அப்புறமா ப்ரைவேட் இன்ஸ்டிடியூட்டாக இருக்கட்டும் இல்லை என்ஜிஓஸாக இருக்கட்டும் ஓகேங்களா. ஸோ அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது அவங்க பில்டிங் கட்டக்கூடியதாக இருக்கட்டும், ஏதோ அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக 95% மேலே வந்து ஃபண்டு வந்து கவர்மெண்ட் கிட்டேருந்து வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அவங்களும் இந்த ஆர்டிஐக்கு கீழே கவர் ஆவாங்க அப்படின்ட்டு கொண்டு வரப்பட்டது தான். சரிங்களா. ஸோ இந்த இயர் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 11th question, by which year private institution and NGOs receiving over 95% of infrastructure funds from government through RTA Act. ஸோ எந்த இயர்க்கு அப்புறமா வந்து இந்த மாதிரி 95%க்கும் மேலே ஃபண்டை வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக கவர்மெண்ட் கிட்டேருந்து வாங்குகிற இன்ஸ்டிடியூஷன் அண்ட் என்ஜிஓஸ் ஆர்டிஐ ஆக்ட் கீழே கொண்டு வரப்பட்டது அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின். அதாவது இப்போ தான் நம்ம இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்தோம் இல்லையா, 2014 இயர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை ஒரு தனி கொஷினாகவே கேட்டிருந்தேன். ஏன்னா இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷனுங்க. ஆர்டிஐ பொறுத்தவரை நமக்கு சின்ன டேட்டா தான் இருந்தாலும், அதாவது கம்மியான டேட்டா தான் இருந்தாலும் இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள், பார்த்துக்கோங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 12th question, CIC said which national party does not indirectly funded by government through RTA Act. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் அப்படின்ட்டு ஒன்று சொன்னோம் இல்லைங்களா. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 நேஷ்னல் பார்ட்டிஸ் இருக்கும் ஓகேங்களா. ஸோ நேஷ்னல் பார்ட்டிஸ் வந்து இந்தியாவில் மொத்தமே 6 தான் இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த 6 பார்ட்டிஸ் என்னென்ன அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாமா? காங்கிரஸ், பிஜேபி, என்சிபி, தென் சிபிஐ அப்படின்ட்டுனே தனியாக இருக்குது, தென் பிஎஸ்பி, பிஜேடி ஓகேங்களா. ஸோ 6 தான் அப்படின்றதுனால ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த 6த்தையும் பார்த்துக்கோங்க ஓகேவா. ஸோ இதில் எம்கே அப்படின்ட்டு ஒரு நேஷ்னல் பார்ட்டியே இல்லைங்களா. ஸோ அப்போ இதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சலாம் இந்த கொஷனுக்கான ஆன்சர் எம்கே அப்படின்றதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6 நேஷ்னல் பார்ட்டிஸுமே பார்த்தீங்கன்னா தன்னோட கட்சிக்காக சப்ஸ்டான்ஷியலாக வந்து ஃபண்டு வாங்குவாங்க கவர்மெண்ட் மூலமாக ஓகேங்களா. ஸோ அந்த கவர்மெண்ட் மூலமாக ஃபண்டு வாங்கக்கூடிய அந்த 6 நேஷ்னல் பார்ட்டிஸுமே வந்து ஆர்டிஐ ஆக்ட் கீழே ஆன்சரபிளாக இருக்கணும் அப்படின்றத கொண்டு வந்தது தான் இந்த சிஐசி ஆக்ட் ஓகேங்களா. சாரி, சிஐசி ஆக்ட் கிடையாது, இந்த விஷயம் ஓகேவா. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 13th question, CIC recommended how many national parties gained through RBI Act. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆக்ட் நம்ம சொல்லிட்டோம் 6 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து RBI ஆக்ட் கிடையாதுங்க, RTA ஆக்ட் ஓகேங்களா. ஸோ இது வந்து என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2013 இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா ஒரு டேட்டா, இந்த 6 நேஷ்னல் பார்ட்டிஸும் வந்து ஆர்டிக்கு கீழே கவர் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை எப்போ வந்து கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2013 இந்த RTA ஆக்டை அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க ஓகேவா. ஸோ அந்த RTA அமெண்ட்மெண்ட் பில்லு மூலமாக தான் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லாம் வந்து RTA ஆக்ட் கீழே வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணியிருப்பாங்க ஓகேவா. அதற்கு முன்னாடி வரைக்குமே எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுமே ஆன்சரபிளாக இருக்கணும் RTA ஆக்டுக்கு அப்படின்ட்டு சிஐசி சொல்லியிருப்பாங்க. யார்? இந்த சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் அப்படின்றவங்க. ஆனால் அமெண்ட்மெண்ட் நடந்திருக்கும் ஆகஸ்ட் 2013. ஸோ அதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து RTA ஆக்ட் கீழே வரமாட்டாங்க, அவங்க ஆன்சரபிளாக இருக்க மாட்டாங்க, அவங்கள இந்த விஷயத்துலேருந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்ட்டு கொண்டு வரப்பட்டதான் RTA அமெண்ட்மெண்ட் 2013. சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? இன்னும் நம்மளுடைய ஸ்டே ஃபோக்கஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. 14th question, choose the correct one. ஆப்ஷன் ஏ CIC. ஸோ சிஐசிக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் அப்படின்ட்டு வரும். சரிங்களா. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த RTA ஆக்டை கவர்ன் பண்ணக்கூடியது 2 பாடிஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஒன்று பார்த்தீங்கன்னா CIC, அதாவது சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா SIC அப்படின்ட்டு சொல்லுவோம், ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன் அப்படின்னு சொல்கிறது ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுமே இண்டிபெண்டன்ட். சிஐசி வந்து SICயை கண்ட்ரோல் பண்ண முடியாது ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுமே ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி, இதுதான் வந்து இந்த RTAயை பார்த்துக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். தென் இந்த சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷன், சாரி சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் இருக்கு இல்லைங்களா, இதில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் இருப்பார் ஓகேங்களா. 1 சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் இருப்பார். அது கூடவே 10 பேர் வந்து பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸராக இருப்பாங்க ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் வந்து 10 பேர் வரைக்கும் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸராக இருக்கலாம். பட் கரண்ட்டாக, அதாவது ஆகஸ்ட் 2020 படி எத்தனை பேர் வந்து இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா PIOs வந்து 8 பேர் தான் இருக்காங்க சிஐசியில் ஓகேங்களா. ஒரு சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனரும் 8 PIOஸும் இப்போ கரண்ட்டாக இருக்காங்க. சரிங்களா. நெக்ஸ்ட்டு இந்த RTA அமெண்ட்மெண்ட் பில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது. ஸோ இது வந்து நம்ம ப்ரீவியஸ் கொஷின்லேயே பார்த்துட்டோம் இல்லைங்களா. ஆகஸ்ட் 2013 தான் வந்து
வந்து இது வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்ட்டு பார்த்துட்டோம். தென் நெக்ஸ்ட் பிஐஓக்கான ஃபுல் ஃபார்மும் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டோம். இவங்களோட ஒர்க் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா படிக்க தெரியாதவங்க எழுத தெரியாதவங்க வந்து ஆர்டிஐ ஃபைல் பண்ணணும் அப்படின்னாலும் அவங்களுக்கான உரிமைகள் இருக்குது. அவங்க போயிட்டு இந்த பிஐஓ இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்க கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா இவங்க வந்து எழுத்துப்பூர்வமாக லெட்டர் எழுதுறதோ இல்லை வந்து மெயில் அனுப்பணும் அப்படின்னா எல்லா ஒர்க்கும் பண்ணி தருவாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாமே பிஐஓஸ் தான் பார்த்துக்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் ஆர்டிஐ வந்து கவர்ன் பண்ணது 2 பாடிஸ் அப்படின்ட்டு பார்த்தோம். அதுதான் இந்த சிஐசி அண்ட் எஸ்ஐசி அப்படின்னு பார்த்தோமா. அப்போது இதில் 3 அப்படின்ட்டு இருக்குது, அது தவறு இல்லைங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 15th கொஸ்டின் சூஸ் தி கரெக்ட் ஒன். ஆப்ஷன் ஏ ரைட் டு இன்ஃபர்மேஷன் ரூல், தகவல் அறியும் சட்ட விதிகள் அப்படின்றது எந்த இயரில் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2012. ஓகேங்களா, ஸோ இப்படி ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க. தகவல் அறியும் சட்ட விதிகள் அப்படின்றது 2012 கொண்டு வந்தாங்க. தென் இப்போ சிஐசி பார்த்தோம் இல்லையா, ஃபஸ்ட்டு ஆர்டிஐ சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் யார் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தேன், சுதீர் பார்கவாவா அப்படின்ட்டு. ஸோ இவர் கிடையாதுங்க, வஜாஹத் அபிபுல்லா அப்படின்றவர் தான் இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு ஆர்டிஐ சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர். ஓகேங்களா, அப்போது கரண்ட்டாக வந்து ஆர்டிஐக்கு யார் சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனராக இருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சுதீர் பார்கவா அப்படின்ட்டு கொடுத்துருந்தேன் இல்லைங்களா. ஸோ சுதீர் பார்கவா பார்த்தீங்கன்னா ஜனவரி 2020 வரைக்கும் வந்து இருந்தவருங்க, அதாவது ப்ரீவியஸாக இருந்தவர். இப்போ 10th சிஐசி வந்து மாற்றிட்டாங்க சரிங்களா. ஸோ அது யார் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஓகேவா. 16th கொஸ்டின் சூஸ் தி இன்கரெக்ட். ஆப்ஷன் ஏ சிஐசி இஸ் இண்டிபெண்டன்ட் பாடி. ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் சிஐசி அண்ட் எஸ்ஐசி ரெண்டுமே வந்து இண்டிபெண்டன்ட் பாடி அப்படின்றத. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், போத் சிஐசி எஸ்ஐசி ஹேஸ் சேம் பவர் ஆஃப் சிவில் கோட்ஸ். ஸோ இது இன்னும் நம்ம பார்க்கல இல்லைங்களா. சிவில் கோட்ஸ்க்கு இருக்கக்கூடிய அனைத்து பவர்ஸுமே பார்த்திங்கன்னா இந்த சிஐசிக்கும் எஸ்ஐசிக்கும் இருக்குது. ஸோ அதே ஈக்குவல் பவர்ஸ் தான் இதுக்கும் இருக்குது அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், தமிழ்நாட்டில் எஸ்ஐசியை எப்போ வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்ற டேட்டு May 4th 1997 தான் கொண்டு வந்தாங்க சரிங்களா. ஸோ இது எந்த ஆர்டிக்கல் மூலமாக கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்றது முக்கியங்க. ஆர்டிக்கல் 15 படி எஸ்ஐசியை வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, அப்போது சிஐசியை வந்து எந்த ஆர்டிக்கல் மூலமாக கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 12 மூலமாக கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா, ஸோ அப்போது இந்த எஸ்ஐசியை வந்து 1997 கொண்டு வந்தாங்க இல்லையா, May 4th 1997. அப்போது பார்த்திங்கன்னா ஒரு கமிஷனர் இருந்திருப்பாங்க, அதாவது ஒரு ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் இருந்திருப்பாங்க, 2 பிஐஓஸ் இருந்திருப்பாங்க. ஓகேவா, ஸோ இந்த இது இவங்களை எப்போ அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க இந்த பிஐஓஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th October 2005. ஓகேவா, 7th October 2005 இந்த 2 பிஐஓஸை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுவே இப்போது 2008 வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஐஓஸை இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க, அதாவது 2 பேர்கள்லேருந்து 6 பேர்களாக மாற்றிருப்பாங்க. 2008 பார்த்திங்கன்னா ஒரு சிஐசியும் 6 பிஐஓஸுமா மாற்றிருப்பாங்க. ஸோ கரண்ட்டாகவும் பார்த்திங்கன்னா ஒரு எஸ்ஐசியும் 6 பிஐஓஸும் தான் இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ சொல்லக்கூடியது வந்து ஸ்டேட்டை பற்றி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியதை பற்றி பார்த்துருக்கோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 17th கொஸ்டின், ஃபஸ்ட்டு ஆர்டிஐ அப்ளிகேஷன் வாஸ் ஃபைல்டு அட் விச் போலீஸ் ஸ்டேஷன். ஸோ ஆர்டிஐ வந்து கொண்டு வந்துட்டாங்க 2005. அப்போது ஃபஸ்ட்டு எந்த கேஸ் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஷஹீத் ரஸா பர்ன் அப்படின்றவர். ஓகேங்களா, ஷஹீத் ராஜா பர்ன் அப்படின்றவங்க. ஓகேங்களா, ஸோ அவங்க பூனே போலீஸ் ஸ்டேஷனில் ஃபைல் பண்ணி இருப்பாங்க. அதுதான் ஆர்டிஐனுடைய ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன். ஓகேங்களா, எந்த போலீஸ் ஸ்டேஷன்னு பார்த்துக்கோங்க, யார் அப்படின்றத பார்த்துக்கோங்க, ஷஹீத் ராசா பர்ன் அப்படின்றவங்க. ஓகேவா, பூனே போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கவங்களுக்கு மேலே ஆர்டிஐ ஃபைல் பண்ணப்பட்டது. ஓகேவா, யார் மேலே, இந்த ஷஹீத் ராசா பர்ன் அப்படின்றவர் மேலே. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 18th கொஸ்டின், ஃபஸ்ட்டு ஆர்டிஐ டிஜிட்டல் ஸ்டேட் இன் இந்தியா இஸ். ஸோ இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு ஆர்டிஐ டிஜிட்டல் ஸ்டேட்டாக கொண்டு வரப்பட்டது பார்த்திங்கன்னா கேரளா. ஓகேங்களா, ஸோ இது யாரை வந்து இந்த மிஷினை வந்து இனிஷியேட் பண்ணியிருப்பாங்க, அதாவது இந்த டிஜிட்டல் ஆர்டிஐ மிஷின் அப்படின்ட்டு ஒன்று இனிஷியேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, இந்த மாதிரி டிஜிட்டல் ஸ்டேட்டாக மாற்றணும் அப்படின்றதுக்காக. ஸோ அது யாருன்னு பார்த்தீங்கன்னா கொச்சியில் இருக்கக்கூடிய சிபிபிஆர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு திங்க் டேங்க். ஓகேவா, பாலிசி திங்க் டேங்க், அவங்க கொச்சியில் இருக்கவங்க. ஸோ இவங்க தான் இந்த ஆர்டிஐ மிஷின், அதாவது டிஜிட்டல் ஆர்டிஐ மிஷினை இனிஷியேட் பண்ணியிருப்பாங்க. அதன்படி தான் கேரளா வந்து ஃபஸ்ட்டு ஆர்டிஐ டிஜிட்டல் ஸ்டேட்டாக மாறுச்சு. சரிங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 19th கொஸ்டின், இமிடியேட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் அட்டாக் ஆர் த்ரெட் டு ஃபைல் எஃப்ஐஆர் பிஃபோர் மேஜிஸ்ட்ரேட் ஆர் ஜட்ஜ்
ஆஃப் ஏரியா வித்தின் ஹவு மெனி ஹவர்ஸ். அதாவது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும், அவங்களுக்கு மேலே வந்து தாக்குதல் நிறைய ஏற்பட்டுச்சு, ஸோ அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக சில சஜஷன்ஸ் வந்தது. ஓகேங்களா, ஸோ அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட் வந்து ஏதாவது அவங்க மேலே அட்டாக்கோ இல்லை த்ரெட்ஸோ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ அவங்களுக்கோ ஏற்படுது அப்படின்னா அவங்க வந்து உடனடியாக வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலாம். அதை வந்து உடனடியாக வந்து இன்சார்ஜ் எடுத்துக்கணும். ஸோ அது எவ்வளோ ஹவர்ஸ்க்குள்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ்க்குள்ளே. ஓகேங்களா, ஸோ 24 ஹவர்ஸுக்குள்ளே வந்து ஜட்ஜு முன்னாடி அவங்களுக்கான ப்ரொடெக்ஷன் மெஷர்ஸோ இல்லை வந்து அவங்கள எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற வந்து ஒரு டைரக்ஷன்ஸோ வந்து கொடுத்தாகணும். ஓகேங்களா, ஸோ இந்த எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணக்கூடியவங்க, அதாவது இந்த கேஸை எடுத்து நடத்தக்கூடியவங்க என்ன பவர்ஸில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களோட பவர்ஸுக்கு கீழே இருக்கக்கூடாது, டிஎஸ்பிக்கும் மேலே இருக்கவங்க இல்லை அசிஸ்டன்ட் கமிஷனர், ஸோ இந்த மாதிரி ஆட்கள் தான் வந்து இந்த கேஸ் எல்லாம் எடுத்து நடத்தணும். நார்மலாக ஒரு போலீஸ் ஆஃபீஸர் எடுத்து நடத்தக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அடுத்த கொஷினில் பாருங்கள், ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ இவங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது இல்லை வந்து அவங்களோட என்கொயரி, இப்போ அந்த கேஸ் படி என்கொயரி நடத்துவாங்க இல்லையா இந்த டிஎஸ்பி இல்லை அசிஸ்டன்ட் கமிஷனர், எவ்வளோ டேஸ்க்குள்ளே அந்த என்கொயரியை அவங்க நடத்தி முடித்து கன்க்ளூஷனுக்கு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 டேஸ்க்குள்ளே வந்தாகணும். ஓகேவா, ஸோ இது எல்லாமே ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட்டுக்காக கொண்டு வரப்பட்ட விஷயங்கள். ஓகேங்களா, ஸோ 24 ஹவர்ஸுக்குள்ளே அவங்களுக்கு ப்ரொடெக்ஷனோ இல்லை என்னவோ அந்த மாதிரி விஷயத்த பண்ணணும். அதே போல் அதற்கான கன்க்ளூஷனை வந்து 90 டேஸ்க்குள்ளே கொடுத்தாகணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க இந்த ஆர்டிஐ ரைட் டு இன்ஃபர்மேஷனில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு படித்தாலே போதும். உங்களுக்கு சமச்சீர் புக்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் கண்டென்ட் இருந்திருக்கும் இல்லைங்களா, நியர்லி வந்து ஒரு 1/2 pages தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பிடிஎஃப் ஒன்று இருக்குங்க. ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு 4 பிடிஎஃப் இருக்கும். அந்த 4 பிடிஎஃப்மே பார்த்தீங்கன்னா டெலகிராம் குரூப்பில் கொடுத்துட்டோம். ஸோ உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா டெலகிராம் குரூப் ஸ்டே ஃபோக்கஸ்ட் விஷன் 2020 இருக்கு இல்லைங்களா, ஸோ அதில் ஃபைல்ஸில் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ரைட் டு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிஎஃப் 4 இருக்கும். தமிழில் 2 இங்கிலீஷில் 2 இருக்கும். ஸோ அதை டவுன்லோட் பண்ணியும் படிச்சுக்கோங்க. இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ உண்மையாகவே யூஸ்ஃபுல் அப்படின்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது போல் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டே ஃபோக்கஸ்ட். பாய்.